நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வேஷாமனுரஞ்சனேன ஜனயன் ஆனந்தமிந்தீவர ஸ்ரேணி ಶ್ಯಾಮಳ ಕೋಮಳೈರುಪನಯನ್ அங்கைரணங்கோத்சவம். பகவான் அற்புதமாக வேணு கானத்தை வாசிச்சு அன்னைக்கு கோபஸ்திரீகளுக்கு மட்டும் மயக்கினானா? விஸ்வேஷா மனுரஞ்சனேன உலகத்திலே உள்ள சர்வ ஜீவ ராசிகள் அனைத்தும் உய்யும் பொருட்டு வேணு கானத்தை வாசிக்க ஆரம்பித்தான். பகவானுடைய கானத்தை கேட்டு பாம்பும் தவளையும் ஸ்நேகமாச்சு, பாம்பும் மயிலும் ஸ்நேகமாச்சு, புலியும் ஸ்நேகமாச்சு, மானும் புலியும். அப்படி பகையெல்லாம் மறந்து உலகம் ஒன்றோடொன்று இணையக்கூடிய அற்புதமான வேணு கானம் விஸ்வேஷா மனுரஞ்சனேன. அப்படி பகவான் புல்லாங்குழலை வாசித்தான். கோபஸ்திரீகளுக்கு புரிஞ்சுது. ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி தாராத்திரிகி சரதோத் புல்ல மல்லிகாக, அந்த ராமாயண காலத்தில் என்ன வார்த்தையை பேசினானோ அந்த வார்த்தையை புல்லாங்குழல்ல பகவான் வாசிச்சானோ கோபஸ்திரீகளுக்கு புரிஞ்சுது. அன்னைக்கு இருந்தவா யார் யார் பகவானுடைய வார்த்தையை கேட்டார்களோ அவர்கள் எல்லாரும் பிருந்தாவன க்ஷேத்திரத்தில் புல்லாய் பூண்டாய் புழுவாய் பல் மிருகமாய் புல்லாய் பிறந்தாலும் புல்லாய் பிறந்தாலும் கால்நடைகள் மேய்ந்து பசி தீர்க்க உதவும் அன்றோ. புல்லாய் பிறந்தாலும் கால்நடைகள் மேய்ந்து பசி தீர்க்க உதவும் அன்றோ. ஒரு பூண்டாய் பிறந்தாலும் புலத்தியர்கள் கைப்பட்டு பிணி தீர்க்க உதவும் அன்றோ. அல்லது ஒரு கல்லாய் பிறந்தாலும் கல்லாய் பிறந்தாலும் நல்லவர்கள் மிதிப்பட்டு காட்சிக்கு உறுத்துவன்றோ. அல்லது ஒரு கழுதையாய் பிறந்தாலும் ஆவென்று அலறினால் கை கண்ட சகுனமன்றோ. எல்லாம் இல்லாமலே இப்பிறவி தந்து எனை எங்க விட்டு அகல நின்றாய் ஈசனே ராதை மகிழ்நேசனே எனையின்ற பிருந்தாவனேஸ்வரனே புல்லாய் பிறவி தரவேணோ. கண்ணா புல்லாய் பிறவி தரவேணோ. கண்ணா புனிதமான பல கோடி பிறவி தந்தாலும் பிருந்தாவனமிதில் ஒரு புல்லாய் பிறவி தரவேணு. கண்ணா புனிதமான பல கோடி பிறவி தந்தால் பிருந்தாவனமிதில் ஒரு புல்லாய் பிறவி தரவேணு. அப்படி என்னென்ன பிறவி கிடைக்கிறதோ அந்தந்த பிறவியிலே பிருந்தாவனத்திலே பிறந்திருக்காள். சில பேர் கோபஸ்ரீகளா பிறந்திருக்காள், மரமா பிறந்திருக்காள், கல்லா பிறந்திருக்காள், மட்டையா பிறந்திருக்காள். இந்த பகவான் வேணுகானத்தை அப்படி வாசிக்கிறான். அந்த கானமானது கோபஸ்ரீகள் காதிலே விழ சில பேருக்கு ரசிக்க தெரியல. இந்த சங்கீத ரசிப்புங்கிறது ரத்தத்தில் ஊறினாதான் வருமே தவிர இல்லைன்னா வராது. ஜென்ம கோடி சுகிருதைகி நலபியத்தே, கோடி ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணினாதான் சங்கீதத்தை ரசிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும். அந்த மாதிரி பல கோபஸ்திரீகளுக்கு பகவானுடைய கானத்தை ரசிக்க தெரியல. தொணன்னு ஒத்தியோட ஒத்தி பேசுறாள். ஒரு பெண் சொல்றாள், அடியே கிருஷ்ணன் புல்லாங்குழல எடுத்துட்டான், தெள்ள தெளிந்தான் அமுதமோ பாலோ தீஞ்சுவை கண்ணலோடு பாகுதான் ஏதோ தெரிஞ்சுதான் சொல்லவும் முடியல போடி தீராத வல்வினை தீர்ந்தது எப்போதும். அடி விண்ணாதி புவனங்கள் கோடானு கோடியும் வீசமும் ஆகுமோ வேணு கானத்தில்
வேதமும் கீதமும் நாதமும் யோகமும் வேணுகானமாச்சு பிருந்தாவனத்தில். அடி வீட்டில கைவேலை அவ்வேலை இவ்வேலை வேலை வேலையெல்லாம் மலையாத்தான் இருக்கு. இந்த வேணுகானத்தை கேட்டு மயங்கி நின்று விட்டால் வேலையெல்லாம் எப்பவோ முடிஞ்சே இருக்கு. மாமியார் நாத்தியார் எல்லாருக்கும் அஞ்சினேன், மாறாக எல்லோரும் அனுகூலமானார். இந்த மாதவன் வேணுகானத்தை கேட்க புறப்பட்டால் மாமியார் எனக்கு முன் வந்து நின்றான். அடி 10 தேய்க்க எண்ணி பாத்திரம் தொட்டாலோ பைரவி ராகமா காதிலே வருது. பாலை கரப்பாம்பு தோட்டத்தில் போனால் பஞ்சம ராகமா காதிலே வருது. மத்து புரியணைந்து தயிர்கடை நினைஞ்சாலோ மங்கள கைசிக்கு காதிலே வருது. என் மாமியார் புடவையை தோய்க்க முற்பட்டால் மந்தாரி ராகமா காதிலே வருது. கத்தும் குழந்தையை தாலாட்ட எண்ணினால் கல்யாணி ராகமா காதிலே வருது. கறவை குளிப்பாட்ட புழக்கடைக்கு போனால் காம்போஜி ராகமா காதிலே வருது. சித்துள்ள வேலையை செஞ்சு முடிக்கணும்னா செஞ்சுருட்டி ராகமா காதிலே வருது. சிவனேன்னு தலசாஞ்சு படுக்க முற்பட்டால் நீலாம்பரி ராகமா காதிலே வருது. அடி அரிசி களைஞ்சாலும் ஆவேரி ராகம், அடுப்பில் வச்சாலும் ஆந்தோள ராகம், இலையை போட்டாலோ ஈச காந்தாரி, எச்சிலிட போனா கும்ப காம்போஜி, தளிகை முடிஞ்சாலோ சாலக வராளி, குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின் குறையேது எனக்கேதடி. குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின் குறையேது எனக்கேதடி. சகி குறையேது எனக்கேதடி. அழகான மயிலாடமும் மிக அழகான மயிலாடமும் மிக மிக அழகான மயிலாடமும் மிக 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 அழகான மயிலாடமும் காட்டில் அசைந்தாடும் கொடி போலவும் அசைந்தாடும் கொடி போல ஒளி தனிலே தனை மறந்து புள்ளினம் கூட அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மனம் நாட தகுமிது என ஒரு பதம் பாட தகிட ததுமி என நடமாட கன்று பசுவினவு நின்று உழைசூழ என்று மலர் முக இறைவன் தனி ஓடு குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின் குறையேது எனக்கேதடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவான் இப்படி வேணுகானத்தை வாசிக்க ஆரம்பிச்சான். ஊத்துக்காடு மகாகவி இந்த கானத்தை விமர்சிக்கிறச்சு வேணுகானம் பாடினார். அந்த கோபஸ்திரிகளுக்கு புரிய அப்படி எல்லாரும் வர 5 வயசு குழந்தையிலிருந்து 95 வயசு கிழவி வரையும் பாட்டிகளும் பேத்திகளும் பக்குவ தருணிகளும் பகவானுடைய அந்த சங்கமம் கிடைக்கிறதுக்காக ஓடோடி ஒத்தர ஒத்து அலட்சிதோத்தமாக ஜவலோல குண்டலாக வேகமா ஓடி வரக்கூடிய நேரத்தில் சில வீட்டில் சில பெண்களுடைய கணவன் தடுத்தான், சில வீட்டில் சகோதரர் தடுக்க, எந்தெந்த வீட்டில் யார் யார் தடுத்தார்களோ அந்தந்த வீட்டில் பகவான் கிருஷ்ணன் அந்தந்த பெண் மாதிரி இருந்து உள்ள வேலையை பண்றான். அவள்லாம் மனசுல நினைக்கிறாள், நம்முடைய மனைவி நம்முடைய வார்த்தையை தட்டாமல் இருக்காள். ஏன்னா விஸ்வேஷாம் ஆரம்பிச்சே சொல்லியாச்சு, விஸ்வேஷா மனுரஞ்சனேன ஜனயன். அப்படி எல்லா பெண்களும் வந்து நிற்கிறாள். பகவானோ சாயக்கொண்டையும் தரள பின்னலும் வாரி முடித்தாலும் வாராத கூந்தலும் வண்ணமயில் பீலி வட்டவரை சீலி தொங்குசரம் முத்து தூமலரின் கொத்து நாகபட தொத்து நத்து புல்லாக்கு 7 வயசு நிறையாத குழந்தை பின்னை மரத்திலே அமர்ந்து புல்லாங்குழலை செங்கோலாக வைத்துக்கொண்டு எல்லா பெண்களையும் பார்த்தான். ஸ்வாகதம் போ மகாபாகாக, வரணும் வரணும் பாக்கியசாலியான பதிவிரதையான பெண்களே, உங்களுடைய வரவு நல் வரவு ஆகட்டும். பகவானோ சாயக்கொண்டையும் தரள பின்னலும் வாரி முடித்தாலும் வாராத கூந்தலும்
வண்ணமயில் பீலி, வட்டவரை சீலி, தொங்குசரம் முத்து, தூமலரின் கொத்து, நாகபட தொத்து, நத்து புல்லாக்கு, 7 வயசு நிறையாத குழந்தை பின்னை மரத்திலே அமர்ந்து புல்லாங்குழலை செங்கோலாக வைத்துக்கொண்டு எல்லா பெண்களையும் பார்த்தான். ஸ்மகதம் போ மகாபாகாக, வரணும் வரணும் பாக்கியசாலியான பதிவிரதையான பெண்களே, உங்களுடைய வரவு நல் வரவு ஆகட்டும். அடுத்த வார்த்தை என்ன கேட்டா, பதிவிரதையான பெண்கள் இந்த மாதிரி அர்த்த நிசையில வரலாமான்னு. அப்போ ஒரு பெண்ணானவள் எல்லாரும் பகவானுடைய முகத்தை பார்த்து மயங்கி போறாள். அந்த அலங்காரத்தை பார்க்கிறாள், பல்லழகை பார்க்கிறாள், கண்ணழகை பார்க்கிறாள். எல்லாரும் அந்த அழகை பார்த்து ரசிக்கிறாளே தவிர ஒத்தியாவது அந்த வார்த்தையை காதல வாங்கல. பகவானுடைய விஷயத்துல ஒரே ஒரு அங்கம்தான் செயல்படும். பகவானை கண்ணால பார்த்தாச்சுன்னா காது கேட்காது, காதுனால வார்த்தையை கேட்டா கண் செயலிலிருந்து போகும். பகவானுடைய தரிசனம் ஆனாலும் அப்படித்தான் வைங்கோ. கண்டாரும் கிடையாது, விண்டாரும் சொன்னதில்லை, அண்டாண்ட கோடி எல்லாம் ஒன்றாக சமைந்திருக்கும். பகவானுடைய தரிசனம்னு ஒன்று ஆயிடுத்துன்னு வைங்கோ, இந்த மாதிரி மேடை போட்டுட்டு நாமே பேச மாட்டோம், பகவானோட 2.5 கலந்துடுவோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் பேசாமல் இருந்தாக்க நாங்கள் நீங்கள் பகவானோட ஐக்கியம் ஆனேள் நினச்சிப்போமேன்னு. அந்த மாதிரி ஒரு நிலை வரத்துக்கு தான் இப்படி பேசிகிட்டே இருக்கோமே தவிர, அப்படி பகவானை பேச 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 தான் பக்திங்கிறது வரும். அதனால தான் இந்த ஸ்டார் விஜய் நிகழ்ச்சியில் பக்தி திருவிழா. ஏன்னா பக்தாளுக்கு கேட்டு 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 அந்த பகவான்கிட்ட தனியான பிரேமை வரும். அந்த மாதிரி இந்த பெண்கள் பகவானை பார்க்கிறாள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய கோலோக நாயகி விஷபானு நந்தினி, பிரேம சாம்ராஜ்ய சக்கரவர்த்தினியாக இருக்கக்கூடிய ராதையானவள், என்னடா இது கிருஷ்ணன் இன்னைக்கு ஒரு புது மாதிரி பேசுகிறான், பதிவிரதை பதிவிரதைங்கிறான், அர்த்தநிசையில வரலாமாங்கிறான். அப்படி மெல்ல தலையை நிமிர்ந்து பார்த்தாள். எம்பெருமானே, தொன்றமைந்த நற்றவங்கள் நாங்கள் எவ்வளவோ புண்ணியத்தை பண்ணி கிருஷ்ணா உன்னுடைய தரிசனத்தை அடைஞ்சிருக்கோம். இன்றைய தினம் புது மாதிரியாக பேசுகிறாய சுவாமி, பதிவிரதை பதிவிரதைங்கிறிய, பதிவிரதைனா யாருன்னு கேட்டு அவன் சொன்னான், கணவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் 5 வழி சென்றானும் அழகிலனும் நைந்து முதியானும் நல்ல திருவரியானும் எப்பேற்பட்ட பஞ்சமா பாதகங்களை கணவன் பண்ணினாலும் அவனையே தெய்வமாக வைத்து எந்த பெண் வழிபடுவாளோ அவள் தான் பதிவிரதைன்னு. சரி சுவாமி, ஒரு பெண் பிறக்கர்ச்சியே பதிவிரதையா? பகவான் சொன்னான், திருமணமான முதற்கொண்டு இறக்கும் தருவாய் வரையிலும் கணவனையே தெய்வமாக வைத்து எந்த பெண் வழிபடுகிறாளோ அவள் தான் பதிவிரதைன்னு. அப்போ இவ கேட்டா, சரி சுவாமி, எல்லாத்துக்கும் ஒரு பலன்னு உண்டு, இந்த விரதம் இருந்தா இந்த பலன், இந்த யோகம் பண்ணினா இந்த பலன், அந்த மாதிரி ஒரு பலன் உண்டு. நாமும் ஒரு யோகத்தை பண்ணுறோம், ஒரு தடவை பலனை அடையிறோம். என்ன யோகத்தை பண்ணுறோம்? 30 நாள் உத்தியோகம்னு பண்ணி ஒரு நாளைக்கு சம்பளம்னு வாங்குறோம். சம்யக் பலன்னு பேர். நேரான வழியிலே வருவதினாலே சம்யக் பலன், சம்யக் பலன் சம்பளம்னு வந்து, நேரில்லாத வழியில் சம்பாதிக்கிறதுனால கிம் பலன். அதனால என்ன பிரயோஜனம்? அதனால சம்பளம் கிம்பளம்னு. அந்த மாதிரி எம்பெருமானே, பதிவிரதையாக ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு என்ன சுவாமி பலன்? அந்த பெண்ணானவள் இறந்து போன பிறகு மத்தர்ஷனம், அவளுக்கு என்னுடைய தர்சனம் கிடைக்கும். உடனே ராதை சிரிச்சாள். பேஷ் பேஷ் சுவாமி, ஒரு பெண்ணானவள் திருமணமான முதற்கொண்டு இறக்கும் தருவாய் வரையிலும் பதிவிரதையாக இருந்து வழிபட்டு இறந்து போன பிறகு உன்னுடைய தர்சனம் கிடைக்கும் என்று சொன்னாய். ஆனால் நாங்கள் உயிரோடு இருக்கிறச்சே எதிர்க்க வந்து நிற்கிறாய சுவாமி, எங்களுக்கு மேலே யாருடா பதிவிரதைன்னு. ஒரு வேலை முடிச்ச பிறகு கொடுக்க வேண்டியது நீ உயிரோடு நாங்கள் இருக்கிறச்சே எதிர்க்க வந்தேனா, இன்று நீ பிறந்திலையேல் அறிந்து அதன் வழியாவோ. இன்னைக்கு இந்த ஆயர்பாடியில் நீ பிறக்கலைன்னா நீ சொன்னது மாதிரி வீட்டு வேலையை பண்ணி 10 தைத்தால் பத்மநாபா, கோலம் போட்டால் கோவிந்தா, அரிசி கடைஞ்சால் அச்சுதா, தயிர் கடைந்தால் தாமோதரா, யானி யானி சனாமானி, உனக்கு என்னென்ன நாமங்கள் இருக்கோ அதை சொல்லி இறந்து போய் உன்னுடைய தரிசனத்தை அடைவோம். ஆனால் இன்னைக்கு எதிர்க்க வந்து பிறந்திருக்கிறாயே,
எங்களுக்கு மேல யாருடா பதிவிரதை? பகவான் சிரிச்சா, பெண்களே உங்களை நான் பரீட்சை பண்ணணும்னு இந்த மாதிரி கேள்வி கேட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு வாத்தியார் ஒரு பையனுக்கு டிக்டேஷனை கொடுத்த 1 2 3 4 அவன் எல்லாத்தையும் எழுதினான். இந்த 11ங்கிறதுக்கு ஒரே ஒரு 1 எழுதினானே தவிர இன்னொரு 1 எழுதலை. வாத்தியார் கேட்டார், ஏன்டா இன்னொரு 1 எழுதலையே? இல்லை சார், அதை இந்த பக்கம் போடணுமா அந்த பக்கம் போடணுமான்னு சந்தேகமாய். அந்த மாதிரி கிருஷ்ணா, இந்த ஆயர்பாடியில் நீ வந்து பிறக்கலைன்னா நான் நீ சொன்னபடி இருப்போம்ங்கிறச்ச. எல்லா பெண்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய ராதையானவள் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பதில சொன்னாள். ஸ்ருங்கார ரசோலாச சதுரே ஸ்ரீரங்க கிருஷ்ண வதனாம்புஜ மதுபே ராசமண்டல மத்யே அதிதேஜ மங்கள நித்யே प्रतिकोटि सुंदर चित्रे नंद गोप कुमार चरित्रे जनित मगरं सुगंध परिमल कुसुमाकर ललिते वसुदेव देवकी नंद मुकुंद गोविंद कलिंग नर्तन रसिक तत्किर तत्तिमि तत्तिमि तंचा सानि मगारि सनि तत्किर तत्तिमि तत्तिमि तंचा ससनि मगारि सनि तत्किर तत्तिमि तत्तिमि किडतं दींगिणतं तदींगिणतं तां दींगिणतं तां दींगिणतं तां दींगिणतं तां दींगिणतं तां दींगिणतं ततजुं तजुं तदींगिणतं तकतदींगिणतं तकतिकतदींगिणतं तां गगमरि गम सगरि गमनि सगरि गमनि सदनि सदनि सा गिणतो दींगिणतं तदींगिणतं तकतदींगिणतं तकतिकतदींगिणतं वननिलये राधे बृंदारधर कृष्ण मनोहरि निंदितेन्दु मुख बिंब कलाधरि वननिलये அப்படி கோலோக நாயகியாக இருக்கக்கூடிய ராதையானவள் அற்புதமான பதிலை சொல்ல பகவான் கேட்டான், பெண்களே உங்களுக்கு என்ன வேண்டும்னா? அப்ப ஒரு பெண் ஓடோடி வந்தாள். சந்தன சர்ச்சித நீல கலேபர பீத வசன வனமாலி கேளி சரண்மணி குண்டலமண்டித கண்டயுக ஸ்மிதசாலி கீல பயோதர பாரபரேண ஹரிம் பரிரப்ய சராகம் கோபவதூரனு காயதி காச்சிதுதஞ்சித பஞ்சமராகம் காபி விலாச விலோல விலோச்சன கேளன ஜனித மனோஜம் தியாயதி முக்த வதூரதிகம் மதுசூதன வதன சரோஜம் காபி கபோல தலே மிளிதாலபிதும் கிமபி ஸ்ருதி மூலே சாரு சும்பனி ஜம்பவனி தைதம் புலகைரனுகூலே सृष्यति कामपि चुम्बति कामपि कामपि रमयति राम पश्यति सस्मित चारुतरामपरामनुगच्छति वाम श्रीजयदेव पणितमिदमद्भुत केशव केलिरहस्यं वृन्दावन विपिने चरितं विदनोति शुभानि यशस्यं हरिरिग मुग्धवधूनि करे विलासति केळि बरे राधे हरिरिग मुग्धवधूनि करे. ஒரு பெண் ஓடோடி வந்தாள். பீன பயோதர பார பரேண ஹரிம்பரிரப்ய சராகம் வேகமா ஓடி வந்தாள். பகவானுடைய பீதாம்பரத்தை பிடிச்சு இழுத்துட்டு போனாள். இன்னூத்தி வந்தாள். காபி கபோல தலைமிழிதா லபிதும் கிமபி ஸ்ருதி மூலே பகவான் காதுல ஒரு ரகசியத்தை சொல்றேன்னு சொல்லி பகவான் அழிச்சுட்டு போனாள். இன்னொரு பெண் வந்தாள். காபி விலாச விலோல விலோச்சன கண்ணை அகல விரித்து கொண்டு பகவானுடைய ரூபத்தை அப்படியே ஆகர்ஷணம் பண்ணிண்டு
முனிவர்களுக்கும் எட்டாத ஒரு பேரின்ப நிலையில இருந்தாள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பகவான் ஆகர்ஷிக்கிறார். மூல பிரகிருதி பகவான் நிற்க எந்தெந்த பெண் கூப்பிடுகிறாளோ அவளோடு பகவான் அவளுக்கு ஏற்றவாறு அலங்காரத்தோடு போற. அந்த பெண் 5 அடி இருந்தால் பகவான் 5 அடி இருக்க, அவ 6 அடி இருந்தா பகவான் 7 அடி இருக்க. இப்படி அநேக நாரி பரிரம்ப சம்பிரமஸ்புரன் மனோகாரி விலாசலாலசம். எல்லா பெண்களும் கூப்பிடக்கூடிய நேரம். இந்த பெண்கள் கூட்டத்தினாலே தள்ளப்பட்டு ராதையானவள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி 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 நிக்குஞ்ச ஸ்தலத்தில் நிற்கிறாள். இந்த பெண்கள் ஒத்தியும் ராதையை பத்தி கவலையே படலை.